என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் கொத்துக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதும் இதில் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளியிலேருந்து நல்லா ஜூஸ் எல்லாம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 200 கிராம் கொத்தின கோழிக்கறி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கரெக்டாக சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் பாருங்கள் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது இல்லாமல் தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கீத்து தேங்காய், 5 முந்திரி சேர்த்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இது சிம்ல இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுவையான கொத்துக்கறி குழம்பு தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.